பிரியாவிடை என்றாலே பசுமையான நினைவுகள்தான். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சத்தில் இனிமையை ததும்ப வைக்கும். ஆனால் பசுமையாக வாழ்ந்த இடத்திற்கு பிரியாவிடை கொடுக்க நேர்ந்தால் பசுமை எங்கு இருக்கும்? எங்களுக்கு உலகமே இதுதான். சுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம். கல்லூரி படிப்பு முடிந்து நட்புகளை பிரியும் தருணம் என்பது ஒவ்வொரு மாணவரின் மனதிற்குள்ளும் எரிமலை வெடிப்பது போன்ற வேதனையை ஏற்படுத்தும். இரண்டு 3 ஆண்டுகள் பழகிய நட்பை பிரிவதற்கே இந்த அளவிற்கு வேதனைப்படும் சூழலில் 3 தலைமுறைகளாக நீடித்த நட்புகளை, உறவுகளாக பழகியவர்களை திடீரென பிரிந்து திசைக்குருவராய் செல்ல நேர்ந்தால் என்ன ஆகும்? சுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம். நாம் பிரிந்து செல்கின்றோம். எந்த ஊரில், எந்த நாட்டில், எங்கு காண்போமோ, நாம் எங்கு காண்போமோ, குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. நாமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. நாமே வாழ்ந்து வந்தோமே. இப்படி பிரியாவிடை பாடும் பாடல் நிகழ்ந்த இடம் மாஞ்சோலை கிராமம்தான். வரும் 2028ஆம் ஆண்டு பிபிடிசி நிறுவனத்தின் ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் காப்பு காடாக மாற்றுவதற்கான பணிகளை கடந்த ஓராண்டாகவே வனத்துறை செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர் ஊத்து கிராமத்தினர். எங்களுக்கு இந்த சம்பளத்துக்குள்ளே நாங்க இந்த ரேஷன் அரிசி வாங்கி இதுக்குள்ளே நாங்க சந்தோஷமா இருந்தோம். கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த அளவுக்கு தான் நாங்க இருக்கோம். இது இவங்க சொந்தக்காரங்க இல்லை, ஆனா எங்களுக்கு இங்க இருக்கு சொந்தக்காரங்க தான் இவங்க. எங்களுக்கு ஜாதி மதம் இனம்னா எதுவுமே தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் 7 பேர் நிற்கோம்னா 7 பேர் வெவ்வேறு ஆளு தான். ஆனா நாங்க 7 பேரும் ஒரு பிளேட்ல தான் சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு உடம்பு செல்லணும், 7 பேரும் ரத்தமும் ஒண்ணு போல ஓடி துடிக்கும். அப்படி நாங்க வாழ்ந்துட்டு இன்னைக்கு எங்களை போங்கன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு அது எப்படி ஜீரணிக்கணும் எங்களுக்கே முடியல. பேச கூட எங்களுக்கு வர முடியும். நாங்க இருக்கோம் தெருவுலதான் இருக்கிற மாதிரி இருக்கும். தேயிலை தோட்ட தொழிலை தவிர வேறெந்த தொழிலும் தெரியாததால் செல்லும் திசை தெரியாமல் திக்கற்றவர்களாக நிற்பதாக வேதனையை பகிர்ந்து கொள்கின்றனர் ஊத்து கிராம பெண்கள். நாங்க அட்டைக்கு அவ்வளவு ரத்தத்தை கொடுத்திருக்கோம். எங்க முதலமைச்சர் பார்க்கணும். இது அவர் பார்த்து என்னன்னு அவர் கேட்கணும். எங்களுக்கு இதை விட்டு போக எங்களுக்கு மனசே கிடையாது. ஒரு நாள் கூட எங்களுக்கு நல்ல தூக்கம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. ஏதோ சும்மா நட கிடையாம தான் நாங்க அலையுதோம். பாருங்க ஐயா, எங்களை சரிங்க ஐயா, எங்களை பாருங்க ஐயா. எங்களுக்கு உலகமே இதுதான். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க உலகமே இந்த எஸ்டேட் தான். எங்களுக்கு எங்க போனாலும் எங்களுக்கு வாழ தெரியாது. நாங்க இங்கதான் இங்க இருந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். கடல் மீனால் ஏரியில் வாழ முடியாது. பாலைவன ஒட்டகம் சமவெளியில் உயிர் வாழாது.
அப்படித்தான் மலைப்பகுதியில் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்தவர்களும் அவர்களை சமவெளியில் வாழ வற்புறுத்துவது நிச்சயம் வாழ்க்கை சூழலுக்கு எதிரானதுதான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர்கள் பாலவெற்றிவேல் மற்றும் புருஷோத்தமனுடன் தினேஷ்குமார்.